எங்க சார் போறீங்க? வாங்க சார். ஏங்க அண்ணனை பார்க்க தானே வந்தோம், அதான் உள்ள போறேன். சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உள்ள போக முடியாது சார். அப்புறம் நாள் கிழமை பார்த்தா உள்ள போக முடியும் சார். எமோஷனில் படபடன்னு ஏதாவது பேசாதீங்க சார். அட்வொகேட் உள்ளே போய் ஐடி ப்ரூஃப் கொடுத்து சூப்பரண்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்கள் அண்ணன் உங்களை பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டா தான் உள்ளே போக முடியும். என்னடா இவரு இந்த சட்ட திட்டத்தெல்லாம் சொல்லி எங்களை சாகடிக்காதீங்க. எங்களுக்கு இன்னைக்கு அண்ணனை பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய போங்க. அதுக்கு தானே சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னத்த முயற்சி பண்ணீங்க? என்னவா? உள்ளே போகணுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, நான் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன். அவங்கள உள்ள போய் சொல்லுங்க. சரிங்க சார், நீங்க உங்க 2 பேரோட ஐடி கார்டை கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். இந்தாங்க. அவரோடது? அவர் ஐடி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு சார். இருங்க நான் கேட்டு வந்து சொல்றேன். டேய் வாடா. மா வா தர்ஷினி, வந்து இப்படி உட்காரு. இல்ல பத்தா, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா வா. வரேன். நான் கிளம்புறேன் ஈஷு. பாய் தாரா. என்னவா? தெரியலையே அத்தை, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. என்ன தர்ஷினி? மா நான் ஊருக்கு கிளம்புறேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. என்னது இப்போ வா? இப்போனா வேற எப்போ? நீ இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் ஃபிளாட் ஆயிட்ட, என்னையும் அப்படியே இருக்க சொல்றியா? சித்திங்கெல்லாம் அவ்வளோ தூரம் சொன்னப்பவே நீ கிளம்பி இருக்கணுமா? எதுக்கு இங்க உட்காந்துருக்கனே எனக்கு புரியலம்மா. நீ ரொம்ப தெளிவாயிட்டேன்னு ஜீவா அப்பால இருந்து எல்லாரும் சொன்னாங்க. நானும் அதை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ இன்னும் மாறலம்மா. உன்னால முழுசா மாற முடியாதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பத்த அழுததும் அப்படியே மெல்ட் ஆயிட்ட. இங்க கிளம்பி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட இருந்த கிளாரிட்டி இப்போ உங்ககிட்ட இல்லை. மா உங்ககிட்ட இருந்தா நானும் இதுக்கெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடுவேணும்னு தோணுது. அண்ட் பிஃபோர் தட் ஐம் லீவிங். ப்ளீஸ் என்னை தடுக்காத. நீ உன் வயசுல உன் அனுபவத்தை வச்சு பேசுற. நான் என் வியூ பாயிண்ட்ல வச்சு சில விஷயங்களை யோசிச்சு தானே ஆகணும் தர்ஷினி. மா ப்ளீஸ் என்னை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாத. நீ என்னமோ பண்ணு, இது உன் லைஃப், உன் இஷ்டம். பட் இட்ஸ் மை லைஃப். என் லைஃபை என் தாட்ஸ் படி நான் வாழணும். ப்ளீஸ், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் அண்ட் ஐ எம் கோயிங். பெரியம்மா, எங்களால் தான் நிம்மதியாக இருக்க முடியல. அட்லீஸ்ட் தர்ஷினி அக்காச்சும் அங்கே போய் நிம்மதியாக இருக்கட்டுமே. தர்ஷினி ரொம்ப போல்டாக இருக்கா பெரியம்மா. அவளை பார்த்து எனக்கு ப்ரௌடாக இருக்கு. அவளுக்கு இவ்வளோ தைரியமும் கான்ஃபிடன்ஸும் உங்ககிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கு பெரியம்மா. தேங்க்ஸ் பெரியம்மா. இல்லை ஐஷு, அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அம்மாவே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. ஆனால் என் மனசில் படுற ஒரு விஷயத்த சொல்கிறேன். தயவு செஞ்சு இங்கே சிக்கிடாத. சீக்கிரமாக ஊருக்கு வந்து சேரு. நானும் ஜீவாப்பாவும் உனக்காக அங்கே காத்துட்ருப்போம். நான் கிளம்புறேன். ஏமா வயசுக்கு ஏற்ற மாதிரியா பேசுற நீ? சும்மா போறேன்னா எங்க போற? ஏய், நீ எப்படி வந்த? இப்பதான் அத்தாச்சி வரேன். உங்களுக்கு மேலுக்கு சுகமாகணும்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். ஆனா இங்க அரை டிக்கெட்டுங்கெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வயசானா மட்டும் முழு டிக்கெட்னு அர்த்தம் கிடையாது பாட்டி. அப்படியே உன்னை இடிச்சேன்னா தெரியும். ஆளு பணமரம் மாதிரி வளர்ந்துட்டேன்னு பேசுறியா?
அத்தாச்சி இது வீடா இல்ல வேற எதுமானு தெரியலையே. இந்த பொண்ணு என்னடா நான் கிளம்புறேன்னு குதிக்குது. ஆத்தாக்காரிய வேற அம்புட்டு பேசுது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ஆத்தாக்காரி பேசாம நிக்கிறா. அதான் ஒட்டு கேட்டு நீங்க கரெக்டா பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்களே. ஆமாண்டி, இது எப்படி இருந்த வீடுன்னு எனக்கு தெரியும். ஒரு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை தனியா போறேன்னா சும்மா விட்டுருவாங்களா? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. ஏன் பொண்ணுங்கன்னா தனியாவே போக கூடாதா? தனியா போகும்போது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா குடும்பமானல போகும். சும்மா நிறுத்துங்கம்மா. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படி சொல்லியே பொண்ணுங்களை பலவீனப்படுத்தி வைக்காதீங்க. பிரச்சனை வரும்னு பயமுறுத்தி வைக்கிறத விட வர பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்திக்கணும்னு சொல்லி கொடுங்க. நீங்க அவங்க பாத்துக்குவாங்க. என்னத்த பாத்துக்குவாங்க அவங்க? மா, நீங்க சும்மா இந்த 4 தெருவையே சுத்தி இதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் எவ்வளவு மாறி போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொண்ணுங்க எல்லாம் ராக்கெட் விடுற காலத்துல வந்து கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என் பொண்ணுக்கு அவளை எப்படி பாத்துக்கணும்னு நல்லா தெரியும். அவளை பாத்துக்குவா. எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. என்ன அத்தாச்சி பேசாம நிக்கிறீங்க? கரெக்ட். அப்பத்தா நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த லேடியை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. என்னது, நான் போகணுமா? ஆமா, தேவையில்லாம வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க. அப்பத்தா தானா சரியாயிடுவாங்க. தாரா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. தானா, நீ கிளம்பிடி, அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அத்தாச்சி, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. தர்ஷினி, அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போ. அப்பத்தா நான் வரேன். அப்பத்தா பத்திரமா போயிட்டு வாடி. அடிக்கடி வந்து அப்பத்தாவை பாரு. அப்பத்தாவுக்கு வயசாச்சுல்ல, நல்ல படி. ஏண்டி அம்புட்டு தூரமா காலேஜுக்கு படிக்க போகணும்? இங்கேயே மாத்திட்டு வந்து படிக்கலாம்ல. அப்பத்தா அது என்னோட விருப்பம், என்னோட வாழ்க்கை. நானே தீர்மானிச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். தர்ஷினி, பணம் இருக்குல்ல? எடுத்துக்கிட்டேம்மா. ஈஸ்வரி தனியா போறாளே, பரவாயில்லையா? அவ பாத்துக்குவா அத்தை. அவ கரெக்டா போயிடுவா. நீங்க வாங்க.